OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். புரட்சிக் கலைஞர் விஜயகாந்தனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை உண்டாக்கிய திரைப்படம் சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். சட்டம் ஒரு இருட்டறை 100 நாட்கள் ஓடி மிகப்பெரிய சாதனையை புரிந்தது. விஜயகாந்தனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படி அமைந்த படம் சட்டம் ஒரு இருட்டறை. S.A. சந்திரசேகர் அந்த படத்தை இயக்கி S.A. சந்திரசேகருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விளக்கு ஏற்றப்பட்டு அப்படின்ற சூழல் உண்டாக்கி கொடுத்த படம் சட்டம் ஒரு இருட்டறை. அப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை தயாரித்த அந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் வடலூர் சிதம்பரம். அவருடைய இறுதி முடிவு எந்த அளவிற்கு சோகமான முடிவாக அமைந்தது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. சட்டம் ஒரு இருட்டறை படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தை தயாரித்தவர் வடலூர் சிதம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு. வடலூரில் சேஷசாயி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி இந்த கேபிள்ஸ்லாம் இருக்குல்ல, எலக்ட்ரிக்கல் சமாச்சாரங்கள், இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய தொழிற்சங்க தலைவர் தான் வடலூர் சிதம்பரம். 3000 தொழிலாளர்களுக்கு அவர் தலைவராக இருந்தார். இது 1980ஆம் வருடத்தில் நடைபெற்ற 79-80 அந்த பீரியட் அப்படி வச்சுங்க. அவர் ஒரு நாள் அண்ணா சாலை இருக்குல்ல, மவுண்ட் ரோட், அண்ணா சாலையில் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அங்கே ஒரு பேனர் பார்த்துருக்காரு. அப்போல்லாம் மவுண்ட் ரோட்டில் நிறைய பேனர் இருக்கும், மிகப்பெரிய அளவில் பேனர்கள் இருக்கும். அப்படி வரும்போது நான் குடித்து கொண்டே இருப்பேன் அப்படின்ற பேரில் ஒரு பேனர், கடலூர் புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை எழுதி இயக்கி தயாரித்தவர் கடலூர் புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்காய் சீனிவாசனும் K.R. விஜயாவும் நடித்த படம். அந்த படத்தினுடைய பேனரை இவர் பார்த்தார். இவர் பார்த்து கடலூர் புருஷோத்தமன் அப்படின்ருக்கு. நம்ம கடலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வடலூர், இந்த இடத்துல தயாரிப்பு அப்படிங்கும்போது கடலூர் புருஷோத்தமன் போல் வடலூர் சிதம்பரம்னு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் மனசுக்குள்ளே. சினிமா பற்றி எதுவுமே தெரியாத ஒரு ஆள், அவர் ஆவரேஜான ஆடியன்ஸ், அவ்வளோதான், படம் பார்க்குற ஒரு ஆள், அதுக்கு மேலே எதுவும் இல்லை. ஏன்னா அவர் தான் ட்ரேட் யூனியன் லீடர் ஆச்சு, கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவர். சினிமா துறையில் இருக்கக்கூடிய எந்த அனுபவமே இல்லாத ஒரு ஆள். அப்படி இருக்கக்கூடியவர் இப்படி நினச்ச உடனே இமிடியேட்டாக ஒரு படம் இதே மாதிரி நம்ம தயாரிப்போம் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு அந்த தொழிற்சாலையில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்புடன் ஆளுக்கு ஒரு அமௌண்ட்டை போட்டு, சும்மா ஒரு பெருசாக இல்லை, எல்லாருமே ஐ திங்க் ஈச் ஒரு 500 rupees நினைக்கிறேன், அது மாதிரி ஏதோ ஒரு அமௌண்ட்டை போட்டு அப்படி சேர்க்கப்பட்ட அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு ஒரு சினிமா கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடலூரான் கம்பைன்ஸ் அப்படின்ற பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அப்படின்றதுக்காக கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் அங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு வடலூரான் கம்பைன்ஸ் அப்படின்ற பேரில் அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணி அப்படின்றதுக்காக போகும்போது அங்கே முருகேசன் ஒருத்தர் அக்கௌண்டன்ட் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு பேங்க்கில், அவர் சொல்லியிருக்காரு, என்ன சார் வடலூரான் கம்பைன்ஸ்னால் என்ன சினிமா கம்பெனியானு? ஆமாம் சினிமா கம்பெனி தான். அப்படியே நீங்கள் படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்களான்னு? ஆமாம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். யாரை வச்சு பண்ண போகிறீங்க? நடிகர் யார்? இல்லை நடிகர்லாம் ஒன்றும் டிசைட் பண்ணலன்னு. டைரக்டர்? இல்லை டைரக்டர்லாம் ஒன்றும் டிசைட் பண்ணல, அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இப்போ காசை போடுறோம், இனிமேல் தான் அதெல்லாம் தீர்மானிக்கணும் அப்படின்னு. எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு டைரக்டர் இருக்கார், நான் அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன், நீங்கள் அவரை வச்சு கூட படத்தை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லியிருக்காரு. அவர் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு, அவர் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான், எனக்கு நல்ல பழக்கம் அப்படின்ற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு இவங்களை நேராக அவர் வீட்டுக்கு உள்ள முருகேசன் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு, அந்த முருகேசன் ஸ்ட்ரீட் இப்போ இளையராஜா வீட்டுக்குள்ள அந்த பனகல் பார்க் பக்கத்தில் அந்த முருகேசன் ஸ்ட்ரீட்ன்றது இந்த இப்போ நான் பேசிகிட்டு இருக்க முருகேசன் சொல்கிறேன்ல, அவங்க தாத்தா பேரும் முருகேசன் தான், அவர் பேரில் தான் அந்த தெருவே முருகேசன் ஸ்ட்ரீட்டு. அந்த ஸ்ட்ரீட்டில் தான் இவருடைய இந்த முருகேசனுடைய வீடு. அந்த வீட்டுக்கே இவரை வர வச்சு வடலூர் சிதம்பரத்தை வர வச்சுட்டாங்க. வர வச்சு பக்கத்து வீடுன்னு சொன்னார்ல, அது S.A. சந்திரசேகர், அவங்க மாமா வீடு. S.A. சந்திரசேகர் ஒரு படத்தை பண்ணி அந்த படம் ஃப்ளாப் ஆகி அதுக்கடுத்து எனக்கு ஒரு படத்தை பண்ணி ரிலீஸ் ஆகாமல் கிடக்குது. S.C. சேகர்னு அப்போ அவர் பேர். அவர் மாமனார் வீட்டில் அவர் தங்கியிருக்கார் S.A. சந்திரசேகர். அவரை அறிமுகப்படுத்தி வச்சு இவர் அதை பற்றிலாம் சினிமா பற்றி எதுவும் தெரியாத ஆள் தானே, இதுக்கு முன்னாடி படம் பண்ணது ஃப்ளாப் ஆனது, இப்போ ஒரு படத்துக்கு ரிலீஸ் ஆகாமல் கிடக்கிறது அப்படின்ற அந்த ஸ்டேஜெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு, திங்க் பண்ணுற அளவுக்குலாம் கெப்பாசிட்டி கிடையாது, தெரியாது இந்த படம் எடுக்கணும்னு நினச்ச வடலூர் சிதம்பரத்துக்கு. இவரை அறிமுகப்படுத்தின உடனே சரின்னு சொல்லிட்டு உடனே பொதுவாக இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சுன்னா ஆளை விட்டுறக்கூடாது, தப்பிச்சு ஓடிடுவாங்கன்ற மாதிரி இருக்குல்ல, அந்த பேட்டர்னில் இந்த படத்துக்கு பூஜையை உடனே அந்த முருகேசன் வீட்டில் பூஜை போட்டாங்க. படத்துக்கு பூஜை போட்டாச்சு. அப்போ யார் இந்த படத்தில் நடிக்க வைக்கலாம், யாரை வச்சு நடிக்க வைக்கலாம் அப்படின்போது விஜயகாந்த் நடித்து, விஜயகாந்த் பூர்ணிமா தேவின்னு ஒரு நடிகை, இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்து அப்போ நூலருந்த பட்டம்னு ஒரு படம், இன்றைக்கி வர அந்த படம் ரிலீஸ் ஆகலை, ஃபுல்லாக முடிஞ்சு சென்சார் சர்டிஃபிகேட்லாம் வாங்கின படம், விஜயகாந்த் நடித்த படம் தான், இன்றைக்கி வர ரிலீஸ் ஆகலை, 1980 எடுக்கப்பட்ட படம். அந்த படத்தை முக்கால்வாசி அந்த படம் எடுத்து இன்னும் கொஞ்சம் ஷூட்டிங் இருக்குது அப்படி வச்சுங்களேன். அந்த படத்தை ப்ரொஜெக்ஷன் ஏதோ போட்டு காமிச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே விஜயகாந்த கதாநாயகன், பூர்ணிமா தேவி கதாநாயகி, அந்த படத்தில் இருக்க அந்த 2 பேருமே இதில் போட்டாங்க. போட்டு சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்ற பேரில் அந்த படத்தை ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3000 அடி படம் எடுத்தாச்சு அப்படி வச்சுங்களேன்.
எடுத்த உடனே இப்போ வந்து என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே போய் எஸ்ஏ சந்திரசேகர் சார்ட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஏற்கனவே ஒரு படம் பண்ணி ஃப்ளாப்பு, இன்னொரு படம் இதை ரிலீஸ் ஆகாமல் தள்ளிட்டு கிடக்கு, இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இவரை வச்சு பண்ணுறாங்க. இவர் விஜயகாந்த்ன்றவர் இதுக்கு முன்னாடி அவர் நடித்த படம் எதுவுமே ஓடவே இல்லை, ஃப்ளாப்பு. தூரத்துக்கு முழக்கம் இதெல்லாம் நடித்தார், நீரோட்டம்னு ஒரு படம் இதெல்லாம் நடிச்சு ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை, அகல் விளக்கு இதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகலை, அவருடைய படம் எதுவும் ஓடவே கிடையாது. நீங்கள் ஒரு ஓடாத ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு கூடிய கதாநாயகனை வச்சு படத்தை போட்டுக்கிட்டு எதுக்கு விபரீத முயற்சி, ஏதாவது இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆர்டிஸ்ட் வச்சு நீங்கள் பண்ணலாமேன்ற மாதிரி ஏதோ டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் போய் எஸ்ஏ சந்திரசேகர் போய் பயமுறுத்திட்டாங்க. உடனே எஸ்ஏ சந்திரசேகர் அந்த ப்ரொடியூசர் வடலூர் சிதம்பரத்துட்டு வந்து, சார் இதை வந்து 3000 ஃபீட் தான் நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து அதை கொஞ்சம் பெருசாக நினைக்காதீங்க சார், நம்ம வந்து வேணால் அந்த ஹீரோவை வேணால் மாற்றிடுவோம், மாற்றிட்டு இப்போ ரவீந்தர்னு ஒருத்தர் இருக்கார், ஒருதலை ராகம் இந்த படத்தெல்லாம் நடிச்சு எப்படி இப்படி அவர் நல்ல ஃப்யூச்சரில் பெரிய ஆளாக வருவார்ன்ற மாதிரி தெரியுது, அவரை ஹீரோவை வச்சு நம்ம வந்து படத்தை பண்ணிடலாம் சார்னு. அப்போ வடலூர் சிதம்பரம் சொல்கிறாரு, இல்லை சார் அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது சார், நம்ம ஏற்கனவே இந்த கதை மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இது சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை வந்து எப்படி கதாநாயகன் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு அவர் பல தப்பு தண்டாக்களை பண்ணி அந்த இவங்களெல்லாம் அந்த தவறு செஞ்சவங்களெல்லாம் காலி பண்ணிவிட்டு அந்த சட்டத்தினுடைய ஓட்டைகள்லேருந்து எப்படி தப்பிக்கிறாரு தண்டனை கிடைக்காம அப்படின்றதான் மேட்ரு. இது கொஞ்சம் படங்களில் வராத கதை சார் இது, அதனால் இந்த கதை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால் இந்த படம் முடிஞ்ச பிறகு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அவன் வாங்கினாலும் சரி வாங்கலைனாலும் சரி நானே கூட ஓன் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் சொல்லி. இப்போ யோசிச்சு பாருங்க, படம் எடுக்கிற தயாரிப்பாளர் அந்தளவுக்கு தன்னம்பிக்கை, நானே ஓன் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த பையன் இருக்கட்டும் சார், ஏன்னா மதுரை சேர்ந்த பையன், தாய்மொழி தமிழ், ஸ்டண்ட்டுகிட்டெல்லாம் நல்லா தான் போடுறாப்புல, அதனால் விஜயகாந்தே இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கினான் வாங்கட்டினா போகிறான், நானே ஓன் ரிலீஸ் பண்ணுறேன்ற மாதிரி இந்த ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இது என்னென்ன இப்போ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, இந்த விஷயம் எல்லாமே வேறு யாராவது சொல்லின்றதெல்லாம் கிடையாது. இந்த விஷயத்தை இப்ராஹிம் ராவுத்தர், விஜயகாந்த், வடலூர் சிதம்பரம், நாங்கள் 4 பேரும் உட்காந்து இருக்கும்போது ராவுத்தர் இந்த விஷயத்தை சொல்கிறாரு, விஜயகாந்த் பக்கத்தில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு, வடலூர் சிதம்பரம் உட்காந்துருக்காரு, நான் உட்காந்துருக்கேன், ரோஹிணி ஹோட்டல், விஜயகாந்த் அப்போ ஆஃபீஸ் அங்கே தானே இருந்துச்சு பாண்டிப்பூர் சாரில், அதனால் இது விஜயகாந்த் முன்னாடி பேசப்பட்ட மேட்ரு தான் இது, அதான் உண்மை, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால் வேறு யாராவது இருந்தால் கற்பனை இது கற்பனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்ராஹிம் ராவுத்தர் சொல்கிறாரு, வந்து அன்றைக்கி எஸ்ஏ சார் 3000 அடி இருக்கும்போதே விஜயை தூக்கலான்னு சொல்லி சொன்னார், ஆனால் அப்போ தலைவர் தொழிற்சங்க தலைவர்ன்றனால இவர் தலைவர்னு ப்ரொடியூசர் தலைவர்னு தான் சொல்லுவாங்க வடலூர் சிதம்பரத்தை, தலைவர் தான் ஒரே பிடிவாதமாக இருந்து விஜயே இருக்கட்டும் அவனே இருக்கட்டும் சொல்லி சொன்ன ஒரு தலைவர் தான். அன்றைக்கி தலைவர் மட்டும் சொல்லாமல் இருந்தால் படத்தை விட்டு விஜயை தூக்கிட்டு வேற ஆளை போட்டுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். எஸ்ஏ சந்திரசேகர் சொல்லும்போது கூட தலைவர் கேட்கவே இல்லை, விஜயே இருக்கட்டும் சொல்லி சொன்ன ஒரு தலைவர். இன்றைக்கி விஜய் இன்றைக்கி படத்தில் நடிச்சுட்டு பிஸியாக இருக்கான் அப்படின்னா உண்மையாகவே ஒரு வகையில் பார்த்தா அந்த பெருமை வந்து தலைவருக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் ராவுத்தர் சொல்கிறாரு. விஜயகாந்த் பக்கத்தில் நின்று கேட்டுட்ருக்காரு, நான் பக்கத்தில் உட்காந்து எனக்கு விஷயம் அதுக்கு முன்னாடி வடலூர் சிதம்பரம் கூட இந்த மேட்டர் என்கிட்ட சொன்னது இல்லை, அவர் எனக்கு நண்பர், அது வேறு விஷயம், அவரே என்கிட்ட சொன்னது கிடையாது இந்த விஷயம்லாம். ராவுத்தர் சொன்ன பிறகு தான் எனக்கே இந்த விஷயம் தெரியும். ஆனால் அது பக்கத்தில் வந்து நிறைய பேர் விஜயகாந்த் கமிட் பண்ணணும், புக் பண்ணணும் அப்படின்ற பேட்டர்னில் வந்து ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் நிறைய பேர் சேர போட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. காலையில் 6 மணி 6:30 மணிக்கு விஜயகாந்த் கையில் கட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தார் அப்படிங்களேன். எல்லாருமே இந்த மேட்டர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அவ்வளோ பேரும். எல்லாருக்கும் ரகசியமாக வந்து காதுக்குள்ளே வச்செல்லாம் பேசலை, கொஞ்சம் சத்தம் போட்டு தான் பேசிகிட்டு இருந்தார், எல்லாருக்குமே கேட்குற அளவுக்கு அப்படின்னு. இது உண்மையாகவே நடைபெற்ற சம்பவம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுபோல் அந்த படம் எடுத்தாங்க, படம் முடிஞ்ச பிறகு உண்மையாகவே படம் ரிலீஸ் ஆகி எப்படி ஓடிச்சு, இந்த 100 days ஓடிச்சு, 100 நாள் ஓடி விஜயகாந்துக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் வந்து தமிழ் பட உலகில் கிடச்சி. எஸ்ஏ சந்திரசேகர் மிகப்பெரிய டைரக்டர் ஆனார். எஸ்ஏ சந்திரசேகர் பிஸியான ஒரு டைரக்டர் ஆனார், விஜயகாந்த் பிஸியான கதாநாயகனாக ஆனார். அப்படிலாம் ஆன பிறகு அந்த ப்ரொடியூசர் வடலூர் சிதம்பரம் விஜயகாந்தை வச்சு சாதிக்கு ஒரு நீதி அப்படின்ற பேரில் அடுத்து ஒரு படம் பண்ணார். அது வந்து எஸ் சங்கரன் அப்படின்னு ஒருத்தர் வந்து டைரக்ட் பண்ணார், விஜயகாந்த் தான் கதாநாயகன். கோமல் சுவாமிநாதனுடைய செக்கு மாடுகள் அப்படின்ற வந்து ஒரு நாடகத்தை வாங்கி படமாக பண்ணாங்க. தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தொழிலாளர்களுடைய போராட்டம், விவசாய தொழிலாளர்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த விவசாயிகளுடைய சங்கத்தினுடைய தலைவராக விஜயகாந்த் நடித்தார். படம் ரிலீஸ் ஆகி எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. அப்போ விஜயகாந்த் நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தார். இன்னும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, விஜயகாந்துக்கு அப்போ வந்து அந்த படத்துக்கு 10,000 ரூபா சம்பளம், 10,000 rupees தான் கதாநாயகன் நடிக்கக்கூடிய விஜயகாந்துக்கு. அவருக்கு ஒரு 1000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தது தான் ப்ரொடியூசர் வடலூர் சிதம்பரம். அதுக்கப்புறம் இந்த 9,000 ரூபா கொடுக்கவே இல்லை. விஜயகாந்த் அதை எதிர்பார்க்கல, ஏன்னா நமக்கு வாழ்க்கை கொடுத்த ப்ரொடியூசரு, நமக்கு லைஃப் கொடுத்த கம்பெனி வடலூர் அண்ட் கம்பைன்ஸ், அதனால் அவங்ககிட்ட பிஸ்னஸ் லைக்காக அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னும் விஜயகாந்த் நிறைய படம் நடிச்சுக்கிட்டு இருந்தார், ஒரு 5 படத்தில் ஹீரோவை நடிச்சுக்கிட்டு இருந்தார். நெஞ்சிலே துணி விழுந்தால், நீதி பிழைத்தது, சட்டம் சிரிக்கிறது, ஆட்டோ ராஜா, பட்டணத்து ராஜாக்கள், இப்படிலாம் படங்கள் நடிச்சுட்டு இருந்தார். அதனால் அவர் அதை ஒரு பெருசாகவே எடுத்துக்கிறல.
படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆச்சு, படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. அந்த படத்தில் தான் நான் மக்கள் தொடர்பாளராக பட உலகில் காலடி எடுத்து வைத்தேன். நான் பிஆர்ஓ ஒரு பண்ண ஃபஸ்ட்டு மூவி வாஸ் ஆக்டட் பை விஜயகாந்த், சாதிக்கு ஒரு நீதி. அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு கமர்ஷியலாக ஓடலை. இட் வாஸ் எ ஃபெயிலியர் அப்படி வச்சுங்களேன். ப்ரொடியூசருக்கு அதில் ஹெவி லாஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது வர சொல்லிட்டேன்னா, இதுக்கு அடுத்து விஜயகாந்தை வச்சு இன்னொரு படம் ஏதோ ஒன்று பண்ணலான்ற மாதிரி அந்த ப்ரொடியூசர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அப்படி வரும்போது இதுக்கடையில் விஜயகாந்த் அப்படி ஒரு பெரிய லெவல் பண்ணிட்டார். பின்னாடி ஊமை ஒடிகள், உழவன் மகன், இப்படியெல்லாம் படங்கள் பண்ணி அப்படி ஒரு லைம் லைட்டுக்கு வந்து பெரிய ஸ்டார் அப்படின்ற லெவலுக்கு வந்தாச்சு. அப்போ இப்போ சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீடு கட்டி அவர் கிரகப்பிரவேசம் அப்படி இப்படின்ற மாதிரி விஷயம், அதுக்கு எங்களை கூப்பிட்டுருந்தாரு. நானும் வடலூர் சிதம்பரம் 2 பேருமே அந்த கிரகப்பிரவேசத்துக்கு போயிருந்தோம். போய் ஒரே கூட்டம், ஏகப்பட்ட தயாரிப்பாளர்கள், ஏகப்பட்ட நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், இயக்குநர்கள் எல்லாருமே வந்து அப்படியே இதாகி போய் எல்லாமே அந்த கூட்டம் கிட்ட எல்லாமே போயாச்சு. போன பிறகு இப்போ வடலூர் சிதம்பரம் இருக்கார், நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். நாங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து விஜயகாந்த் கூட பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் பேசுகிறோம். அப்போ இவர் வந்து வடலூர் சிதம்பரம் அவர் விஜய் இப்படி தான் கூட வாபன்னு கூப்பிடுவார். ஏன்னா அவர் ஆரம்பத்துலேருந்து அப்படி பழகிட்டதுனால, விஜய் இது மாதிரி நான் படம் ஒன்று வச்சு படம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அடுத்து நீ வந்து எனக்கு எப்படியாவது கால்ஷீட் கொடுக்கணும். அது இன்னொரு விஷயம் என்ன, நீ பிஸியாக இருக்க, நிறைய படம் நடிச்சிக்கிட்டு இருக்க, அதே நேரத்தில் வந்து கால்ஷீட்டு அப்படின்போது உடனே இது பண்ண முடியாது, உன்னால் எப்போ முடியுமோ ஒரு மாதத்துக்கு அப்படி பிச்சு நான் ஏதாவது பண்ணி கொடு. உனக்கு இந்த சம்பள விஷயம் அப்படி இப்படின்ற மாதிரி ஏதாவது கேட்குறதுக்கு தயக்கம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, நீ இப்ராஹிம்கிட்ட சொல்லிடு. அப்போ ராவுத்தர்ன்ற பேர் கிடையாது, இப்ராஹிம் தான். இப்ராஹிம்கிட்ட சொல்லிடு, வெளியே சாதாரணமாக ஒரு சினிமா கம்பெனியில் நின்னா சம்பளம் வாங்குறியா, அந்த ரூபா நான் உனக்கு தந்துடுறேன். நீ வந்து என்கிட்ட எப்படி சம்பளம் கேட்குறது, என்ன கேட்குறதுன்ற மாதிரி அதை பற்றி யோசிக்காத. ஒரு படத்தில் நீ என்ன வாங்குறியோ அந்த ரூபா நான் தர்றேன். நீ வந்து அது எப்போ என்ன போகுதுன்னு சொல்லிட்டு நீ உன் மேனேஜர் இப்ராஹிம்கிட்ட சொல்லிடு, நான் அதுபடி கொடுத்துட்றேன்லாம் சொல்லியாச்சு. விஜயகாந்த், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், கால்ஷீட்டு இப்போ பண்ணுறதுக்கு கஷ்டம் தலைவரே, அப்படி கொஞ்சம் அப்படி இப்படின்ற மாதிரி விஜயகாந்த் சொல்லிட்டாரு. அப்போ அவர் சொன்னார், அப்போ ஒன்று செய்யி, நீ வந்து ஒரு கௌரவ தோற்றத்தில் வர மாதிரி கூட வச்சுக்கோ, சும்மா ஒரு வாரம் நடி, நான் வந்து வேறு ஏதாவது சப்ஜெக்டை மாற்றி கீற்றி கூட எனக்கு ஒன்று பண்ணிக்கிறேன், ஒரு 6 நாள் 7 நாள் நீ நடி, உன் பேர் இருந்துச்சுன்னா படத்தை பிஸ்னஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். இல்லை தலைவர், டேட்டே இல்லை, அப்படியெல்லாம் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு விஜயகாந்த் சொல்லிட்டாரு. அப்படிங்களேன், இது உண்மையாகவே நடந்துச்சு. ஏன்னா நாங்கள் 3 பேர் தானே இருக்கோம், அதனால் இது வந்து வேறு யாராவது சொல்லி கிள்ளிலாம் கிடையாது. நாங்கள் 3 பேர் நடக்கும்போது என்ன சம்பவம் நடந்துச்சோ அதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அதுக்கு பிறகு நானும் அந்த ப்ரொடியூசரும் வந்துட்டு மேட்லி ரோடு அதில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அவர் இருக்கார், அவர் கூட நான் இருக்கேன். இவர் மாங்கு போட்டு இந்த ப்ரொடியூசர் எடுத்து போட்டு எழுதிட்டு கிடந்தார். நான் வடலூர் சிதம்பரம், நம்ம என்ன எழுதுறீங்க, ஏதோ பயங்கர பிஸியாக ஏதோ கடிதம் எழுதுகிற மாதிரி இருக்குன்னு. யோ, அவன் விஜயகாந்துக்கு தான் ஒரு கடிதம் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. என்ன கடிதம் அப்படின்னு, இந்த படியா அப்படின்னு அதில் எழுதியிருக்காரு அவர். இது மாதிரி சட்டமுறை படம் வந்து நான் ஒன்று எடுத்தேன், 3000 அடி இருக்கும்போது எஸ்எஸ் படத்தை விட்டு தூக்கலான்னு சொன்னார். ஆனால் நீ தான் படத்தில் இருக்குன்னு சொல்லி புரியாதவங்க சொல்லி ஒன்று அந்த படத்தில் இருக்க வச்சது நான். இன்றைக்கி இவ்வளோ பிஸியாக இவ்வளோ படங்களாக நடிச்சு இதெல்லாம் பண்ணிட்டு கிடக்கிறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு வகையில் மூல காரணமே நான் அன்றைக்கி வந்து அவர் சொன்ன மாதிரி தூக்கி இருந்தால் உன் நிலைமை என்ன இருக்கும். இன்றைக்கி அந்த படம் 100 நாள் ஓடி உனக்கு ஒரு மிகப்பெரிய லைஃப் வந்து இன்றைக்கி இவ்வளோ பிஸியாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீ லைஃப்பில் மறந்துட்ட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு, ஓகே உன் பொசிஷன் நல்லாயிருக்கு, எஸ்எஸ் சார் பொசிஷன் நல்லாயிருக்கு, என் நிலைமை சரியில்லை, ஆனால் விஜய் ஒரு விஷயத்தை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ, எனக்கு என்றைக்காவது ஒரு நாள் ஒரு நல்ல காலம் வரும், அந்த நல்ல காலம் வரும்போது நம்ம 2 பேரும் சந்திப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கடிதம் எழுதினார். அப்போல்லாம் ரெஜிஸ்டர்டு லெட்டர்னுவாங்க, பதிவு தபால். இவர் ரெஜிஸ்டர் லெட்டரில் அனுப்புனார் விஜயகாந்துக்கு அந்த கடிதத்தை. இது உண்மையாகவே நடைபெற்ற சம்பவங்க. அதுக்கு பிறகு இது நடந்த சில நாட்கள் கழித்து தண்டனைன்னு ஒரு படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. விஜயகாந்த் ஹீரோ, அம்பிகா கதாநாயகி. அந்த படம் ஷூட்டிங் வந்து ராமநாராயண் டைரக்ஷன். அது ஷூட்டிங் வந்து விஜயா கார்டன், இப்போ விஜயா ஹெல்த் சென்டர் இருக்குல்ல, அந்த 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 இடத்துல வடபழனி பஸ் ஸ்டாண்டுக்கு நிறைய எதிர அங்கே ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. விஜயகாந்தும் நானும் மட்டும் இருக்கோம். நாங்கள் அப்படி ரோட்டில் நடந்து பேசிட்டு வரோம். அது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய ரோடு. அதில் வந்து நடந்து பேசிட்டு வரும்போது நான் விஜயகாந்த்கிட்ட சொன்னேன் ஒரு விஷயம், அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல மிகப்பெரிய எதிர்காலத்தை உண்டாக்கி கொடுத்து அப்படின்ற மாதிரி மற்ற சட்டமன்றங்கள் நடந்துச்சு. அதில் வந்து நீங்கள் நல்ல பிஸியான ஒரு நடிகர் ஆகிட்டீங்க இன்றைக்கி. எஸ்எஸ் சாரும் நல்ல லெவலுக்கு வந்துட்டார். நீங்கள் வந்து அதுக்கு பிறகு அந்த ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு படத்தில் வந்து வெறும் 1000 ரூபா வாங்கிட்டு மீதி காசை வாங்காமல் கூட ஒரு படத்தில் நடிச்சிருக்கீங்க. அதனால் உங்களை பொறுத்தவரை நன்றி கடன் அப்படின்னா 2வது படத்தில் கிட்டத்தட்ட ஃப்ரீயாக நடித்து கொடுத்த மாதிரி தான். ஒரு படம் ஓடலைன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக நடித்தது மாதிரி தான். அட்வான்ஸ் மட்டும் வாங்கிட்டு அது பிறகு நீங்கள் காசும் கேட்கல, அவரும் கொடுக்கக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை. அது அடுத்த மேட்ரு. அதனால் இப்போ பொறுத்தளவில் நீங்கள் நல்லா இருக்கீங்க, எஸ்எஸ் சாரும் நல்லா இருக்காரு, ஆனால் அந்த ப்ரொடியூசர் வந்து பள்ளத்தில் விழுந்து கிடக்கிறாரு. அதனால் நான் இதே வார்த்தையை விஜயகாந்த் நான் சொல்கிறேன், கடமைன்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஹெல்ப் அப்படின்ற மாதிரி நினச்சி அந்த பள்ளத்தில் விழுந்து கிடக்கிற அவரை கொஞ்சம் கையை நீட்டி அவர் கொஞ்சம் மேலே தூக்கி விடுங்களேன், செய்யலாம்ல
அப்படின்னு சொல்லி நான் விஜயகாந்த்கிட்ட சொன்னேன். அது விஜயகாந்த் என்கிட்ட சொன்னார், சுரா சார் சினிமாவில் நான் நன்றி விசுவாசமெல்லாம் பார்க்க முடியாது சார்னு. நன்றி விசுவாசமெல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னா நான் வளர முடியாது சார் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அப்படி அது அப்படியே எனக்கு அந்த வார்த்தை வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு வகையான ஒரு கவலையை தரக்கூடிய வார்த்தைகளாக எனக்கு மனசுக்குள்ளே அது இருந்துச்சு அப்படின்னு. இது உண்மையாகவே இப்போ நான் சொன்ன சம்பவங்கள் எல்லாமே உண்மையாகவே நடைபெற்ற சம்பவங்கள். காலங்கள் கடந்து எத்தனையோ வருஷங்கள் ஓடிப்போச்சு. இன்றைக்கி வந்து விஜயகாந்த் இல்லை, நம்ம விட்டு பிரிஞ்சு போயிட்டார். அந்த தயாரிப்பாளரான வடலூர் சிதம்பரமும் இன்றைக்கி இல்லை. சில வருடங்களுக்கு முன்னால் அவரும் இறந்துட்டார். ஆனால் அவர் வந்து விஜயகாந்துக்கு ஒரு கடிதம் எழுதினார்ல, விஜய் உன் டைம் நல்லாயிருக்கு, எஸ்ஏ சார் டைம் நல்லாயிருக்கு, என் டைம் நல்லா இல்லை, ஏன்னா நான் ரொம்ப கீழே விழுந்து கிடக்கிறேன், ஆனால் எனக்குன்னு ஒரு காலம் வரும், நல்ல காலம் வரும், அன்றைக்கி நம்ம 2 பேரும் சந்திப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னார்ல. அப்படிப்பட்ட நல்ல காலம் இறுதி வரை அந்த வடலூர் சிதம்பரத்திற்கு வரவே இல்லை என்பது தான் உண்மை. உண்மையாகவே நடைபெற்ற இந்த சம்பவங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் இங்கு இவற்றை கூறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.